ஆக்சுவலாக வந்துச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சறையில் வந்தால் வரும். அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேலே, சினிமாவின் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். அதை வந்து டெலிகிராம், சோசியல் மீடியா, வெப்சைட்டு, பைரசி வெப்சைட்ஸ் இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து ப்ரொடியூசருக்கு ஏற்படும். பல்வேறு திரைத்துறை சார்ந்த நண்பர்கள், நடிகர்கள், டைரக்டர்ஸ், அப்புறம் கலை உலக பிரமுகர்கள் அத்தனை பேருமே இந்த செயலை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. திரையுலகில் என்ன நடந்தாலும் சரி, எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, அதுக்கு குரல் கொடுக்காத ஒரு நபர் தான் இந்த நடிகர் விஜய். சென்சார் போர்டில் இருக்குது. சென்சார் போர்டு மெம்பர், யாராவது ஒரு மெம்பர் வந்து வீட்டில் பார்க்கும்போதும் அதை வந்து கேப்சர் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத இப்போ விசாரணை பண்ணணும். எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய பதவியில், பொறுப்பில் இன்னைக்கு ஆதவர்ஜனா இருக்கார். உடனடியாக மத்திய அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளணும்னு மத்திய அரசுக்கு ஒரு லெட்ரு, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்ரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு, சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட சொல்லி ஒரு கேஸு, இது எல்லாமே நாளைக்கு விஜய் போடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரே ஒரு நபர், ஆதாய சுதாடி நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் தலக தலைவராக என்னன்றது அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு கட்சியினுடைய தலைவராக வர்றது அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு நடிகன் பேசுகிறாரு அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான குவாலிட்டிஸில் கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகன். ஆமாம், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி அப்புறம் சீமானு சாட்டு திரைமுறை இறங்கி அடின்னு அடிச்சா பதில் சொல்ல முடியாது. பங்கிருந்தா சினிமா உள்ளே போச்சுன்னா சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் அதே மாதிரி செய்வார் அப்படின்னு வந்து நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நப்பாசை. இதில் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். நீ எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் உச்சத்தில் இருந்து நான் விட்டுட்டு எல்லாத்தையும் உதறிட்டு பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளரும் தற்போது அரசியல் விமர்சகராகவும் இணைந்திருக்கிறார் நிகழ்வில் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. நம்ம பேசின வீடியோ பெரிய சிக்கலை எல்லாம் கடந்து அது பல பேர் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்காம போயிடுச்சு. காரணம், நீங்க நம்ம நின்னது உண்மையின் பக்கம் நம்ம நின்னோம். ஆனாலும் அந்த ஒரு மலிவான அரசியலை தொடர்ந்து தாவேக்கா செய்து கொண்டே இருப்பதாக தான் இன்றைக்கும் பலர் பேசுறாங்க சார். அதுல குறிப்பா ஜனநாயகன் படம் பொருட்செலவுல பல கோடி ரூபாய் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இன்னைக்கு இணையத்துல வெளியாகிருக்கு அப்படின்றது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. அதுல தாவேக்காவுடைய பங்கு தான் அதிகம், விஜய் அவர்களும் ஆதவ் அவர்களும் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதாவது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தானே அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே ஹேப்பையில் வரும். இப்போ என்ன தெரியுமோ அதை செய்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆஃப் த கிரியேட்டர். இப்போ கிரியேட்டர் யார் அப்படின்னா வந்து டைரக்டரு, அப்புறம் அது நடித்த நடிகர், ப்ரொடியூசர், இவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு அசட்டு, சொத்து. 600 கோடி செலவில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி சம்பாரித்து கொடுத்துச்சு அப்படின்னா வந்து அந்த
போட்ட பணத்தை Profit, எடுக்கிறோம். லாபம். அது சொன்ன கருத்துக்களும் மக்களை போய் சேரும். அது அப்போ சென்சார் போர்டு வந்து அதை பிளாக் பண்ணிருச்சு. எலெக்ஷன் வந்துருச்சு, சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணல, இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இன்ன வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, கொடுக்கல இன்ன வரைக்கும் கொடுக்கல. அப்போ படம் வந்து சென்சார் போர்டில் இருக்கு. சென்சார் போர்டு தரப்புல நியாயம் சொல்றாங்க, நீங்க படத்தை கொண்டு வந்தது தாமதமா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தரப்புல நியாயத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நியாயத்தை சொல்றாங்க. அப்புறம் அதில் டிசன்ட் ஒப்பீனியன் கிளம்புது. அப்புறமேலு அது கோர்ட்டுக்கு போகுது. அப்புறம் கோர்ட்ல இருந்து இவங்களே வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம் எல்லாம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஆக்சுவலாக வந்துச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சு வரும். திரையில வந்தா வரும். அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேல, சினிமாவின் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேல நடத்தப்பட்ட தாக்குதல். நீங்க வந்து ஒரு எந்த சினிமாவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு சினிமாவை வந்து கள்ளத்தனமாக ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு பைரேட் பண்ணி அதை வந்து டெலிகிராம், சோசியல் மீடியா, வெப்சைட்டு, பைரசி வெப்சைட்ஸு இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து ப்ரொடியூசருக்கு ஏற்படுத்தும். இல்லை, ஆமாம், மிகப்பெரிய இழப்பு. இது அரசியல் நோக்கத்திற்காக திரு விஜய் அவர்களே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்படுறது இல்லை. அதுக்கு வாரேன் நான், கம் டு தட். அப்போ அந்த இதை வந்து இன்னைக்கு திரைப்பட நட்சத்திரங்கள், நடிகர்கள், திரைப்பட துறையை சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் என்ன சொன்னாங்க தாவேக்கால ரஜினிய? ஆமா, அவர் உட்பட, அதாவது அநியாயம்னு ஒன்று நடக்கிறப்ப அதை கண்டிக்கிறதுல முதல் ஆளாக அவங்க இருக்காங்க. ரஜினி உட்பட பல்வேறு திரைத்துறையை சார்ந்த நண்பர்கள், நடிகர்கள், டைரக்டர்ஸ், அப்புறம் கலை உலக பிரமுகர்கள் அத்தனை பேருமே இந்த செயலை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தை திருட்டுத்தனமா வெளியிட்டதை கண்டிச்சிருக்காங்க. திருட்டுத்தனமா வெளியிட்டதை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் அஜித்துக்கு நடந்திருக்கு. அஜித் படத்தையும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ லவ்னு ஒரு சப்ஜெக்டில் ஒரு படம் வந்துச்சு, போன வருஷம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் இந்த சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது. இல்லை, விஜய் இது கடந்த காலங்களில் தலைவா படமே அப்படி வெளியிட்டு இது வரைக்கும் அடுத்தவங்க படம் வெளியிட்டதுக்கு இது வரைக்கும் விஜய் குரல் கொடுத்துருக்காரா? என்னைக்காவது? இன்னைக்கு இத்தனை நடிகர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. யாருக்காக? விஜய்க்காக. இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கொடுமை நடக்கிறப்ப இது வரைக்கும் விஜய் எதுக்காவது குரல் கொடுத்துருக்காரா அப்படின்னா கிடையாது. இல்லை. அப்ப திரையுலக சம்பந்தப்பட்டது தன்னைத்தானே தனக்கு வந்தா கூட பேசாம பணம் ஒன்று மட்டுமே குறி, உச்சபட்சம் நடிகர் என்பதை மட்டும் குறியா வச்சு, அந்த பணம் மட்டும்தான் பிரதானம் என்பதை மனதில் வைத்து திரையுலகில் என்ன நடந்தாலும் சரி, எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, அதுக்கு குரல் கொடுக்காத ஒரு நபர் தான் இந்த நடிகர் விஜய். இவர் ஒரு ஆதாய சூதாடி விஜய். இவர் வந்து ஒரு ஆதாய அவர் போட்ட பால் அவருக்கு. அவர் தானே அதை அந்த ஃப்ரேம் பண்ணார். சரி. அப்ப அந்த ஆதாய சுதாடி திரு நடிகர் விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த திரையுலகம் கண்டிச்சிருக்கு. படத்தை வெளியிட்டவங்களுக்கு யார் வெளியிட்டது அப்படின்னு. அப்ப இப்ப பாப்போம், யார் வெளியிட்டிருப்பா, யார்கிட்ட இருந்துச்சு காப்பி. ஒண்ணு ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும், இன்னொன்னு டைரக்டர்கிட்ட இருக்கும், இன்னொன்னு எடிட்டர்கிட்ட இருக்கும், இன்னொன்னு வந்து கதாநாயகன்கிட்ட இருக்கலாம், அதாவது உச்ச நடிகர்கிட்ட இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம், ஒரு உச்ச நடிகர் இல்ல இருக்கலாம். அப்ப எடிட்டர் என்ன பண்ணுவார்? எடிட்டர் ரெஃபரன்ஸ் மார்க்கோட, வாட்டர் மார்க்கோட, சீக்ரெட் கோடு இருக்குது, அந்த கோடை எம்பெட் பண்ணி தேட்டரு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தேட்டருக்கே கோடு ஜென்ரேட் பண்ணி இந்த தேட்டருக்கு போடணும்னா அனுப்பலாம் நம்ம. ஆமாம், கியூபே அப்படிதான் ஒர்க் பண்ணுறாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க, நீங்கள் படத்தை போடலாம். அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் படம். ஆமாம், ஸ்க்ரீன் மாதிரி ரீல் பெட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டால் கூட இது எதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுன்னு எடுத்துடலாம். கியூப் எடுத்துருவாங்க சேட்டலைட்டில். ஆமாம், அப்போ இது வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் அப்லோடு எங்கே வந்து இது சோர்ஸ் ஆஃப் அப்லோட் நடந்திருக்கு அப்படின்றத டைம் ஸ்டாம்ப் எடுத்து, ஐபி அட்ரஸ் எடுத்து, லொக்கேஷனை ட்ராக் பண்ணி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ண இன்னைக்கு அவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆமாம், வளர்ந்துருக்கு, ட்ராக் பண்ண முடியும். ஆனால் இது வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் போய் அவங்க களத்தில் இறங்கி அவங்க 6 மாதம் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி, ஆனால் ஆயிரக்கணக்கான அப்லோட் ஆகிருக்கும். ஒன்ஸ் பைரசி வெப்சைட்டுக்கு போயிட்டாலே ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான காப்பி போட்டு போயிடும். அப்போ இதை வந்து தயாரிப்பாளர் செய்வாரா?
நிச்சயம் பண்ண மாட்டார். தயாரிப்பாளருக்கு நட்டம் தான் ஏற்படும். அவர் போட்ட பணம் போயிடும். மிகப்பெரிய நட்டம். அவர் பல செய்ய பேர் உயிருக்காது பாதிப்பாயிடும். அவர் செய்ய மாட்டாரு. கையை பிடிச்சிட்டு எப்படா அந்த பணம் சென்சார் போர்டில் இருந்து வரும், எப்போ ரிலீஸ் ஆகும்னு அவர் காத்துட்டு இருப்பார். தவம் அது. டைரக்டர் செய்வாரா? டைரக்டருக்கு வந்து இது வந்து அவருடைய படைப்பு, கனவு, அவருடைய கனவு, அவருடைய படைப்பு, லட்சியம். அவர் வந்து இப்படி வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியல. ஒத்துக்கவே மாட்டார். ஆமா. அப்போ மூணாவது ஆப்ஷன் யாரு? எடிட்டர். அப்போ எடிட்டர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லையோ எடிட்டர்ஸ் மூலமா இது வந்து யார்கிட்டயாவது போயிருக்கா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, இது போயிருக்கா அப்படின்னா எடிட்டருக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட்? போய் மாட்டிக்கிட்டா சோழி மட்டுமா கதையே முடிஞ்சு போயிடும். எவனும் நம்பி திரும்பி எடிட் வரமாட்டான். இல்ல, இதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆமா, கடுமையாக தண்டனை. என்ன நோக்கம் எடிட்டருக்குன்னு கேட்பாங்க. ஆமா, என்ன நோக்கம்? அப்போ எடிட்டரும் இதுல வந்து தலையிட முடியாது. சரி, வேற யார் ரிலீஸ் பண்ணிருப்பா? தலைவர் விஜய் சென்சார் போர்டுல இருக்கு. அதை நம்ம முதல்ல எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணுவோம். சரி, சென்சார் போர்டுல இருக்குது. சென்சார் போர்டு மெம்பர் யாராவது ஒரு மெம்பர் வந்து வீட்டுல பார்க்கும் போதும் அதை வந்து கேப்சர் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத இப்ப விசாரணை பண்ணணும். அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை போடணும். ஒன்றிய அரசு மேல சென்சார் போர்டு மெம்பர்கள் மேல ஒரு சிபிஐ விசாரணை கேட்டு விஜய் வந்து நாளைக்கு மோடியை வந்து கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா தைரியம் இருந்தா பண்ணலாம். அது இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. சரி, இவர் உண்மையானவரா இருந்தால், யோக்கியமானவராக இருந்தால் எல் முருகன் மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காப்புல அமாவாசை ஆதவர்ஜனா. உதயநிதி மேல குற்றச்சாட்டு. இவங்க 2 பேர் மேலையும் சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு பெட்டிஷனை போட வேண்டியது. ஆதவர் விஜய் எப்படி கரூர்ல சிபிஐல கோத்து விட்டாரோ அதே மாதிரி இதை கோர்த்து விடலாம். ஏன்னா அவருக்கு தான் லிங்க் இருக்கு. இப்ப அவர் சொன்னா டிஜிபியை மாத்திடுறாங்க, அவர் சொன்னா வந்து கமிஷனர் போலீஸை மாத்திடுறாங்க. அப்ப அவர் சொன்னா எல்லாரையும் மாத்துறான். அப்ப வந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய பதவியில பொறுப்புல இன்னைக்கு ஆதவர்ஜனா இருக்கார். முன்னாள் லாட்டரி அதிபர், லாட்டரி சுரண்டல் மன்னன் அமாவாசை ஆதவ் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஃபுல் பேக்கப் வந்து அமித்ஷா கொடுக்குறாரு. ஃபுல் பேக்கப்ல என்ன எப்படி மாற்ற முடியும்? எலெக்ஷன் கமிஷன் யாருடைய அடிமை? அமித்ஷாவுடைய அடிமை. அமித்ஷா யாரு? பிஜேபியினுடைய ஒன் ஆஃப் த டாப் செகண்ட் லீடர் தாதா. அப்ப ஹோம் மினிஸ்டர் வேற, அவர் கீழே தான் இசிஐ இருக்கு. இசிஐ வந்து அவர் யாரை சொல்லுதோ அவங்கள மாத்துறாங்க. அவரை மாத்திடுவாங்க, உடனே மாத்திடுவாங்க. சொல்லுங்க எஜமான். ஆமா, சொல்லுங்க எஜமான், நாங்க செய்யறோம்ட்டு. அப்ப வந்து அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கிற இடத்துல அமாவாசை ஆதவர்ஜனா இருக்காரு. அப்ப அமாவாசை ஆதவர்ஜனா நாளைக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி இதை வெளியிட்டவங்க மேல சிபிஐ என்கொயரி பண்ணணும். நேர்மை இருந்தா, துணிச்சல் இருந்தா, நம்ம மேல காட்டின கோவத்தை அங்க காமிக்கணும். அப்ப வந்து சிபிஐ என்கொயரி பண்ணி எங்களுக்கு வந்து எல்முருகன் மேல சந்தேகம் இருக்கு, உதயநிதி மேல சந்தேகம் இருக்கு, எல்முருகன் ஜி மேல சந்தேகம் இருக்கு. எல்முருகன் எல்லு கிடையாதா? ஜி அவரு முருகன் ஜி, முருகன் ஜி அவரு முருகன் ஜி எல்முருகன் ஜி மேல சந்தேகம் இருக்கு. உதயநிதி ஜி மேல சந்தேகம் இருக்கு. அப்புறம் வந்து சென்சார் போர்டு ஜிஸ் மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதை வந்து உடனடியா வந்து என்கொயரி பண்ணி எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியா மத்திய அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளணும்னு மத்திய அரசுக்கு ஒரு லெட்ரு, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்ரு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட சொல்லி ஒரு கேஸ். இது எல்லாமே நாளைக்கு விஜய் போடுவாருன்னு நினைக்கிறேன். நான் போட்டாருன்னா உண்மையிலேயே வந்து இந்த அநீதிக்கு இவர் மேல எந்த குற்றச்சாட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்களே விஜயும் தாவாக்கா தரப்பு தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்குன்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. வேற என்ன, யாருக்கு என்ன நோக்கம் இருக்கு? எல்லாரும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆதாய சுதாடி நடிகர் விஜய் தான். ஆமா, கரெக்ட். பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரே நபர் விஜய் தான். தாவேகா தலைவர் விஜய் தான். நடிகர் விஜய். தாவேகா தலைவரா என்னன்றது அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு கட்சியினுடைய தலைவரா வர்றது அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அதை வந்து மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களான்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். இன்னும் சில நாட்களில் தெரியும். கதிரை முடியும் நேரம் இது. இப்போதைக்கு நடிகர் விஜய் அவர் வந்து ஷூட்டிங்க்கு பிரச்சாரத்துக்கு வந்து ஷூட்டிங் மாதிரி ஒரு நாளைக்கு வந்தாருன்னா 2 நாள் லீவு விடுபடுத்துக்கிறாரு. அதனால வந்து அவரை வந்து ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அப்போ லாபம் அவருக்கு தான். படம் வந்து வெளியானா லாபம். ஏன் லாபம் அப்படின்னா
சினிமாவுக்கு தேர்தலுக்கு முன்னால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த மக்களும் இவரை வந்து ஆபத் பாந்தவன் ஆபத்தாண்டவன் ஆபத் பாந்தவன் அப்படின்னு நினைப்பாங்களா? ஆபத் பாந்தவன். எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர், ஓகே, இன்னொரு வந்து அண்ணா, இன்னொரு வந்து காமராஜர், இன்னொரு வந்து பெரியாரு, அவர் தானே சொன்னாரு, இன்னொரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இவரை நினைச்சு ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த படம் போயிருச்சுன்னா உடனே மக்கள் வந்து இவரை வந்து அண்ணாவாவா, பெரியாராவும், அம்பேத்கராவும், வேலு நாச்சியாராவும், அஞ்சலி அம்மாளாவும், காமராஜராவும், பெரியாராவும் பார்த்து எல்லாரும் வந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர் சொன்னார். ஏன் ஒரு எம்ஜிஆர் தான் இருக்கணுமா? ஒரு அண்ணா தான் இருக்கணுமா? ஒரு காமராஜர் இருக்கணுமா? ஏன் நான் வரக்கூடாதா? விஜய் வரக்கூடாதா? நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இந்த யோகி இவங்களுக்கெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு நடிகன் பேசுறாரு அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான குவாலிட்டிஸ்ல கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகன், இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியில கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகன் அவர்களுக்கு ஈக்குவலான தன்னை வந்து உருவகப்படுத்தி பேசும் பொழுது அவருக்கு அந்த எண்ணம் இருக்குமா இல்லையா? நிச்சயம். அப்ப ஜனநாயகம் நம்ம வந்து எதுக்குடா நம்ம வந்து டெய்லி பிரச்சாரத்துக்கு போகணும், இந்த கூட்டத்துல போய் பேச வர வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் போய் எத்தனை இடம் தான் நான் போய் திரும்பி சேஞ்ச் ரெக்கார்டு மாதிரி ஒரே டிவிகே வர்சஸ் டிஎம்கே என் நெஞ்சில் குடியிருக்கும், ஓகே, உங்க விஜய் உங்க விஜய் நான் வரேன், அப்புறம் என்னது, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வீட்ல ஒரு விஜய் இருக்கான், அப்புறம் வந்து எல்லாரும் காலையில எந்திரிச்சு நல்லா பக்காவா கிளம்பி ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு நேரா போய் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு அது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு புதுச்சேரியில பாத்தீங்களா? விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வீடியோ எடுத்து போடுங்க. கேடு இல்லையா அதெல்லாம்? இது இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் சுதந்திர ரெக்கார்டு மாதிரி நான் எத்தனை இடத்துல பேசுறது. ஏன்னா எனக்கு வேற எதுவும் கண்டுட்டு தெரியாது, எனக்கு தெரிஞ்சாதானே வரும். நீங்க வேறல வந்து வேற பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எப்படி போறது? அப்படிதான் காரைக்குடியில விட்டுட்டாரா? பேப்பர் தொலைச்சிட்டாருன்றாங்க. கண்டென்ட் இல்லைங்க, கண்டென்ட் இருந்தா தானே பேச முடியும். காரைக்குடியில கண்டென்ட் வேணுமா இல்லையா? அப்ப கண்டென்ட்டே இல்லாம ஏன்னா தேர்தல் அறிக்கையும் வெளியிடல. முதல்ல ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு 10 இலவச அறிவிப்புகள் வெளியிட்டு, அப்புறம் வந்து இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு 10 இலவச அறிவிப்புகள் இளைஞர்களுக்கு. இது 2 தான் தேர்தல் அறிக்கைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை வரல, முடிய போகுது, பிரச்சாரம்லாம் முடிய போகுது, தேர்தலே முடிய போகுது, ரிசல்ட் அறிவிக்க வேண்டியதான் பாக்கி. அப்ப தேர்தல் அறிக்கையும் பேச முடியாது, எத்தனை விடம் தான் திரும்ப சொல்றது. ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்றினா 2,000 லட்சம் கோடி ஆகுது. வருஷத்துக்கு முதல் வருஷம் 2,000 லட்சம் ரூபா, ரெக்கரிங் 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் கோடி ஆகுது. இது வந்து டோட்டலி எக்கனாமிக்கலி நான் வயபிள் ஐடியாஸ். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு அறிக்கை அது. சரி, அப்ப இந்த அறிக்கையை போய் எப்படி சொல்றது? ஓகே, எதை பத்தி பேசுறது? அடிக்கடி பேசினாலும் அது பிரச்சனை ஆயிரும். அப்ப ஏங்க எவனாவது ஒருத்தன் இங்க இருந்து ஒரு தனி விமானத்தை எடுத்துட்டு போய் 20 லட்சம் செலவழிச்சு மதுரையில போய் இறங்கி அங்கிருந்து பிரச்சார வேன்ல ஏறி எல்லா ஊரையும் கடந்து, எல்லா ஊர்லயும் 100 பேர் 50 பேர் நிற்கிறான், எல்லா ஊரையும் கடந்து போகிற வழியிலேயே சைக்கிள் ஓட்டி வேணும்னு டிலே பண்ணி சைக்கிள் ஓட்டாமல் இருந்தால் கூட ஒரு 1/2 மணி நேரம் மிச்சமாக இருக்கும். அது இல்லை சார், கமாண்ட்ல போடுறாங்க, அப்படியே 1/2 மணி நேரம் மிச்சம் பண்ண மட்டும் அறுத்து தள்ளியிருப்பார் இவர். என்ன அப்படி இருந்தா கூட நீ வந்து நைட்டு 10 மணி ஆயிடுச்சா? 2:30 மணி தான். 2:30 மணி. 2:30 மணிக்கு வந்து உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. 2:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல, பேசு, மேல ஒரு கேஸ் போட போறான், அவ்வளவுதானே. பார்க்காத கேஸ் வந்து இது முடிஞ்ச உடனே அது வித்ரா பண்ண போறான். அப்ப இவ்வளவு மக்கள் வந்து அங்க கூட்டமா கூடி நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. 9 மணில இருந்து மக்கள், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் தான் வந்து இவருடைய மக்கள், அதாவது ரசிகர் கூட்டம். பொதுமக்கள் ஒருத்தரை நான் பார்க்கல, எல்லாம் ரசிகர் கூட்டம் தான் இருந்துச்சு. 2 பக்கம் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா சார்? தொண்டர்கள் கிடையாது, அவங்க ரசிகர்கள். சரிங்க சார், ரசிகர்கள். இதுக்கும் கோவப்படுவாங்க, அதனால ஆமா, ரசிகர்கள் தானே. நீங்க வந்து அங்க போய் தொண்டர்கள்லாம் நீங்க போய் கேளுங்க, ஏதாவது அரசியல் தெரியுமான்னு கேளுங்க. சரி, அவங்ககிட்ட அவங்க பேசுறதெல்லாம் அரசியலா? அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லைன்னா இப்படி ஒரு முட்டாள்களா இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அப்ப என்னத்தை நம்ம சொல்றது? பேசல, 4 எம்எல்ஏ இருந்தா ஆட்சி அமைச்சிருவாருன்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் வந்து ஒரு வேட்பாளரை
2034 தொகுதியில் ஜெயிப்போன்றாப்புல ஒரு வேட்பாளர். அப்போ இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் 267 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்றான். அப்போ ஒரு அரசியல் பக்குவமோ ஒரு அரசியல் புரிதலோ இல்லாத ஒரு ரசிக கூட்டம் அது. அந்த கூட்டம் காலையில் 9 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கு, 2:30 வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணியிருக்கணும், போய் அட்லீஸ்ட் அவன் அந்த வேட்பாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, நான் வந்தேன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இதே மாதிரி இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர் பேரை சொல்லி இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர், இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர், இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர், இவர்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் விஜய் நான் வரேன், எலெக்ஷன் முடிஞ்சு நான் முதலமைச்சர் ஆகி உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரேன் நான் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். அதாவது சொல்லியிருக்கலாம். ஒன்றுமே தெரியலனா கூட ஓகே ஒரு பாட்டாவது படிச்சுட்டு போயிருக்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா மாதிரி. ஆமாம், பாட்டிலுக்கு 10 ரூபா மாதிரி. அது என்னமோ ஒரு பாட்டில் அது திரும்பி பார்த்தா 8 கோடி பேர், நான் உங்க ஆளா ஏதோ ஒரு பாட்டு வரும். படத்துல பாத்துருவோம், தெரியல, நான் பார்க்கல, தெரியாது, பார்த்து தெரிஞ்சு. ஓகே, நான் தன்னந்தனி ஆளு, திரும்பி பார்த்தா 8 கோடி பேரா ஏதோ ஒண்ணு பாட்டு இருக்கா, தன்னந்தனி ஆளுன்னு. அந்த பாட்டாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டாவது நம்மளுக்கு தான் தெரியல. அதாவது பாட்டு பேப்பர்ல எழுதியாவது பாடலாம்ல, எழுதியாவது பாட்டு. பேப்பர் மிஸ் ஆயிருக்குன்னு, பேப்பர் இல்ல, எங்க அண்ணன் மேல தப்பு இல்ல, பேப்பர் இல்லன்றாங்க. பேப்பர் இல்லன்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம அதாவது நம்ம பேப்பர் இல்லாம புஷியானது கூட போனாரு, பேசாம டீனர்ல இருக்கலாம்ல. அவரு பேப்பர் கூட எடுத்துட்டு போகாம புஷியானது போறாரு, கூட எழுதி தரது கூட ஆள் இல்லாமையா எத்தனை பேர் விமானத்தில் போனாங்க. விமானத்தில் போகும்போது பேப்பர் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ண தெரியாதா? அப்போ எதுவுமே உனக்கு தெரியாதாயா? என்னையா அது? உன்னைய நம்பி நீ வந்து தலைவன், நீ வந்து இதை மாற்றத்தை கொடுத்துருவ, நீ வந்து திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, 2 பேரும் ஊழல் பண்றாங்க, இவர் வந்து ஒன்றும் ஊழலற்ற ஆட்சி, தூய சக்தி தீய சக்தி. ஏற்கனவே சொன்னதையாவது சொல்ல தெரிய வேணாமா? அதையாவது சொல்லி போயிருக்கலாம்ல. அப்போ தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்பி ஒரே இதை சொன்னா நம்ம வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிடும். இத்தனைக்கும் அங்கே சீமான் வேற போட்டிடுறாரு காரைக்குடியில். ஆமாம், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி அப்புறம் சீமானு சாட்டுத்துறை இறங்கி அடின்னு அடிச்சா பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்றது? இதுக்கு பேசாம செவனேன்னு கும்பிட்டு போயிடும்டான்னு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாரு இல்லையா? இப்ப இந்த நான் அதை உங்க கேள்வியில இருந்து நான் கேட்கிறேன். அப்ப இந்த படம் திருட்டுத்தனமா வெளியிட்டதுல விஜய்க்கு பங்கு இருந்தால் அவர் என்ன ஆதாயம் எதிர்பார்த்திருப்பாரு இது மூலயமா? பங்கு இருந்தா சினிமா உள்ள போச்சுன்னா சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் அதே மாதிரி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் அதே மாதிரி செய்வாரு அப்படின்னு வந்து நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நப்பாசை. அவ்வளவுதான். அந்த நப்பாசைக்கு தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இவரும் ஆதவ ஒரிஜினல் சேர்ந்து கூட்டு சதியா இருக்கலாம் அப்படின்னு. கூட்டு சதி, ஆமா, 2 பேரும் சேர்ந்து கூட்டு சதியா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து பலரும் பேசுறாங்க. பாவம் இல்லையா? நான் ஆமா பாவம். இப்ப இதனால பயன்படுறது யாரு? விஜய் தானே. படம் என்னைக்கு வருது? அது வர்றது 500 கோடி போனா போயிட்டு போகுது. தயாரிப்பாளர் தானே. அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே பினாமி தயாரிப்பாளர். இவர் படம் தான். அப்படிங்களா? ஏற்கனவே 3 கோடிக்கு தான் ஏற்கனவே தயாரிச்சிருக்காரு அவர் படம். இப்ப 500 கோடி 600 கோடிக்கு தயாரிச்சா இருக்காருன்னா அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வருமா இல்லையா? இவர் பணத்தை இவர் பணத்தை 200 கோடிக்கு கொடுத்துருக்காப்ல ஆதவ ஒரிஜினல்ட்ட. ஒயிட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு 10 கம்பெனிக்கு. அங்க இருந்து எத்தனை 1000 கோடி வந்துச்சா 2000 கோடி வந்துச்சான்னு தெரியாது. அதுல இந்த படம் எடுத்திருக்கலாம். போனா போயிட்டு போகுது. பட் நம்ம படம் ரிலீஸ் ஆகட்டும். இனி என்னைக்கு சென்சார் போர்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் நம்ம போய் பிரச்சாரம் போறதாவது நிற்கலாம்ல. இதை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க. ஜனநாயகம் படம் பார்த்துட்டாங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி விஜயை நினைப்பாங்க. தம்பி தளபதி இந்தாப்பா சாட்டுன்னு. அப்படி அப்போ இதெல்லாம் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம பிரச்சாரம் பண்ணாமே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசை. அப்போ இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து சினிமா மாயையில் வீழ்த்தி, ஓகே, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு, அதாவது எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பார்த்துருந்தா தெரியும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாது நினைத்ததை முடிப்பேன். அப்ப அது எம்ஜிஆர் பாட்டு. அப்ப இதெல்லாம் வந்து, அதாவது இன்னொரு பாட்டு இருக்கு, உறங்கையிலே பூனைகள்னு ஒரு பாட்டு வரும், பட்டுக்கோட்டை பாட்டு. அந்த பாட்டு வந்து குணம் நாய் குணம் நரி குணம்லாம் வருதுல்ல, அதுல வரும் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால்
அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால், உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன பதறி என்ன ஒண்ணுமே நடக்கவில்லை போடா, இது ரொம்ப நாளா அப்படின்னு ஒரு பாட்டு. பட்டுக்கோட்டை வரிகள் எம்ஜிஆர் பாடியிருப்பார். இது மாதிரி இந்த உப்புக்கல்ல வைரம் நம்பக்கூடிய ஒரு விட்டில் பூச்சிகள்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஓகே, அது வைரம் நினைச்சு உள்ள போய் கடைசியில் ஐயோ உப்பு காரம், ஐயோ உப்பு தாங்க முடியலன்னு சொல்லி வாமிட் பண்ணி வெளியே வந்து அடா பாவி நம்ம தப்பா பயன்படுத்துகிறமேடான்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் அது வந்து தேராத கேஸாக மாறிடும். ஸோ அது வரைக்கும்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ தூரம் இழிச்சவங்க கிடையாது. இந்த மே நாளில் சொல்லிடுவேன், மே நாளில் சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. சொல்லி முடிச்சு விட்டு நீங்கள் வந்து ஒரு பிம்பம், அதாவது இங்கே இந்த நம்ம பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பெர்செப்ஷன் கிரியேஷனை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. ஒரு 20% மக்கள் இருக்காங்க. பெர்செப்ஷன் நம்பி மாய பிம்பத்தை நம்பி ஏமாறக்கூடிய மக்கள் இருக்காங்க. மேடையில் அழுதுட்டா ஐயோ அழுதுட்டாரு, அது உண்மையான அழுகை நினைச்சு நம்பி ஏமாறக்கூடிய சில அப்பாவி ஜனங்கள் இருக்காங்க. ஆனா மேடையில் அழுகிறவன், அரசியல் மேடையில் அழுகிறவன், அரசியல் மேடையில கூல கும்பிடு போடுறவன், சாஷ்டாங்கமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அரசியல் மேடையில பண்றவன், அத்தனை பேருமே வந்து காலை வாரி விடக்கூடிய ஆபத்தானவர்கள். ஐயோ, நம்மளை ஏலத்துல வித்துட்டு போகக்கூடியவர்கள். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆமா, இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடப்பாடி இருக்காரு. ஸோ இந்த அரங்கேற்றத்தை ஆதாய சுதாடி விஜயும் இந்த அமாவாசை அர்ஜுன் 2 பேரும் வந்து மேடையில் அரங்கேற்றாங்க. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஐயோ பாவம் அழுகுறாங்க. உச்சத்துலேருந்து வந்திருக்காங்க. வசதி வாய்ப்பு விட்டு வந்து பொண்டாட்டியெல்லாம் விட்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த பனையூரையும் 41 பேர் இறந்தவங்களுக்கு வீட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து குடிசை வீட்டில் இருக்காரு. அவர் வர்றது வந்து ஜட்கா வண்டியில வர்றாரு, இல்லைன்னா மாட்டு வண்டியில் வர்றாரு. மாட்டு வண்டியில் வர்றாரு. என்ன மாட்டு வண்டி? அந்த மாட்டு வண்டியில் வர்றதுக்கு 20 லட்சம் செலவு. எது? அதுக்கு பேர் தனி விமானம்னு பேர். ஆனால் வெளியே வந்து அது மாட்டு வண்டி நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா வசதியை விட்டுட்டு வந்திருக்காரு. உச்சமான வசதி வாய்ப்பை விட்டு, எல்லா வசதி வாய்ப்பை விட்டு விக்டோரியா மகாராணி பேரன் இவர். விக்டோரியா மகாராணி இருக்காங்களா, அவருடைய பேரன் இவர். அந்த அப்ப பேரன் வந்து எவ்வளவு வசதி வாய்ப்போட இருந்தவர். பல்லாயிரம் கோடி சொத்தை ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு வந்திருக்கு. ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு, எம்ஜிஆர் மாதிரி ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு, சீதக்காதி வள்ளல் மாதிரி ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு, ஓகே, காரைக்குடி அழகப்ப செட்டியார் மாதிரி வந்து 300 ஏக்கரை சிக்கிரிக்கு இடம் கொடுத்து 13 ஏக்கர் கேட்டாரு ஜவஹர்லால் நேரு. 300 ஏக்கர் கொடுத்தாரு. அதனாலதான் சிக்கிரி அங்க வந்துச்சு. இன்னைக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி வந்திருக்கு. நம்ம எம்ஐடி சொர்ணம், எம்ஐடி ஃபவுண்டர் சொர்ணம், அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கோடி சொத்தை எம்ஐடிக்கு கொடுத்தவர். இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எம்ஐடி இருந்து கிராஜுவேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, பிஎஸ்ஜி காலேஜ் எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொத்தை இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரு வேலை பண்ணியிருக்கேன் நீ? எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் உச்சத்தில் இருந்து நான் விட்டுட்டு எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கேன். என்னடா உதறிட்டு வந்திருக்கேன்? என்ன உதறிட்டு வந்திருக்கேன் சொல்லு. நான் வழிகளை தாங்கி கொண்டு வந்திருக்கேன். என்ன வழி தாங்கிட்டு வந்திருக்கேன்? எங்கே இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? சைக்கிள் ஓட்டி வழி தாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வழி உனக்கு என்ன வழி? வழியானா கண்ணெல்லாம் கலங்குது வழி. நீ 41 பேர் இறந்தானே, அவனுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்பட்டவனுக்கு வராத வழியா உனக்கு? விக்கிரவாண்டியில் 3 பேர் செத்தானே, 6 பேர் செத்தானே, அந்த குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழி இருக்கு. அந்த வழியா உனக்கு? மதுரையில் 3 பேர் செத்தானே, அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட வழியை விட உனக்கு வழி வந்துருச்சு. உன்னால நீ போன இடத்துல எல்லாம் 400 பேர் காயம்பட்டானே, பைக்கில் போய் விழுந்து, ரோட்டில் விழுந்து, கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி, கைகால் இழந்து, காயம்பட்டு, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஊனமுற்றவனா இருக்கானே, அவனுக்கு ஏற்படாத வழியா உனக்கு வந்துருச்சு. என்ன வழி வந்துருச்சு? இத்தனை பேருக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? இல்ல, உன் மனைவியை வெறுப்பேற்றுன்ற பேர்ல மறுநாளே நடிகை கூட்டு போனீங்க, அதனால ஏற்பட்ட வழியா? மனைவிக்கு ஏற்பட்ட வழியா? மனைவிக்கு தன்னோட அம்மாக்கு பின் நடந்துச்சுன்னு மகனுக்கு ஏற்பட்ட வழியா? மகனுக்கு ஏற்பட்ட வழியா? உன் பொண்ணுக்கு ஏற்பட்ட வழியா? என்ன வழி உனக்கு? எங்க வந்து நடிக்கிற நீ? இதெல்லாம் தெரியாத தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. ஒரு கூட்டத்தை, ஒரு போராட்டத்துல எல்லாம் வந்து 4 மாவட்டம் 5 மாவட்டத்துல இருந்து பஸ்ல கூப்பிட்டு வந்து, வேன்ல கூப்பிட்டு வந்து கூட்டத்தை காமிச்சு, என்னமோ ஒட்டுமொத்த தமிழகமே பின்னால் இருக்க மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணி, ஒரு வெட்டி பிம்பத்தை கிரியேட் பண்ணி, நீ தான் அடுத்த முதலமைச்சர், நீ தான் வந்துருவேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் பேச தெரியல. பெர்மிஷன் கொடுத்தா
கொடுக்கலைன்னா பெர்மிஷன் கொடுக்கலன்னு தேர்தல் ஆணையம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பெர்மிஷன் கொடுத்தா அதை ரத்து பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்க, உரிய நேரத்துக்கு வர மாட்டேன், உரிய நேரத்துக்கு வர மாட்டேற, என்ன பண்ண லேட் ஆனாலும் பயந்துட்டு ஓடுற, பேச மாட்டேற. ஏங்க இங்கேருந்து உனக்கு என்னங்க, என்ன ஒரு 10 இருக்கிறதே 10 நாள். நீ சீரியஸான பாலிட்டிஷியன் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பணும், பஸ்ஸில் ஏறுறியா, வரிசையாக எல்லா மாவட்டத்தையும் வரிசையாக பேசிகிட்டே போகட்டுதுண்ணா. சென்னை நேராக வந்து திருச்சி வரைக்கும் போயிடலாமா? திருச்சியில் மையம் 5 ஸ்டார் வரைக்கும் போயிடலாம். திருச்சியில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, நல்லா தங்கலாமா இல்லையா? தங்கலாம். இங்கிட்டு போனால் சேலத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, நல்லா தங்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா கவர் பண்ணி வரிசையாக திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் போனால் தஞ்சாவூர், இந்த பக்கம் ராமநாதபுரம், வரிசையாக போட்டு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? ஏன் டெய்லி காலையில் போயிட்டு 6 மணிக்குள்ளே பனையூருக்கு போகணுமா நீ? அப்போ நீ என்ன அரசியல்வாதி? 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. எப்படிப்பட்ட வண்டி இது? இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இது சிஎம் வண்டினா எங்கே போய் ஏறுறது? மக்கள் நம்பி ஏறினா 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சுனாமி மாதிரி வந்து இல்லை வெள்ளம் வந்து 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது, பனையூர் கேட்டு பூட்டியாச்சு அப்படின்னு சொல்லி சூழலை முடிச்சிட்டான்னா எல்லா பேரும் தெருவில் தெரிய வேண்டியதான். நன்றி தோழர். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.